ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். லூக்கா 23 அதிகாரம் 41 வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் இயேசுவானவரை சிலுவையிலே அறைகிறார்கள். அப்படி சிலுவையில் அறைகிற நேரத்தில் வலதுபுறம் ஒரு குற்றவாளியும் இடதுபுறம் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்து நிற்க பண்ணுகிறார்கள். நம்முடைய இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை விடுகிறதற்கு முன்பாக இந்த 2 குற்றவாளிகளில் ஒருவன் அவரை பார்த்து, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இயேசுவினிடத்தில் சொல்லுகிறான். இன்னொரு குற்றவாளி இகழ்ந்து பேசினவனை கடிந்து கொண்டு அவனிடத்திலே கோபப்படுகிறான். இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும், அதாவது எந்த ஒரு தப்புமே பண்ணாம இவர் இந்த காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல 2 குற்றவாளிகளை நாம் பார்க்கிறோம். அந்த 2 குற்றவாளிகளும் இயேசுவுக்கு வலதுபுறமும் இயேசுவுக்கு இடதுபுறமும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர்களை நிற்க பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சிலுவையிலே ஒருவன் அவரை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரிடத்திலே இகழ்ந்து பேசி அவரை மிகவும் காயப்படுத்துகிறான். ஆனால் மற்றொரு குற்றவாளி காயப்படுத்துகிற அவனை நோக்கி, நாம செஞ்ச தப்புக்கு இப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்கிறோம், இவரோ எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர், நீ எப்படி இவ்வாறு பேசலாம் என்று அவனை கடிந்து கொள்கிறான். லூக்கா 23 அதிகாரம் 42 வசனம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், லூக்கா 23 அதிகாரம் 43 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்முடைய இயேசுவானவரை முன்னமே அறிந்திருக்கிறான். இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர், இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர், இந்த இயேசுவானவருக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த இயேசுவானவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார், எதற்காக அவர் இப்பொழுது மரிக்க போகிறார், பின்பு உயிரோடு கூட வருவார், அவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம், அவர் இங்கே அரசாளுவார். இப்படிப்பட்ட இயேசுவை குறித்து அநேக காரியங்களை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வருகிற காலத்தை வரைக்கும் அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் கடைசி நொடிகளில் அவன் இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசுவானவரை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும் என்று கேட்கிற ஒரு காரியத்தினால இன்றைக்கே என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அவனை ரட்சித்து அவனை மீட்டு கொண்ட நம்முடைய இயேசுவானவர் இன்றைக்கும் நம்முடனே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும்தான் அவரிடத்திலே நாம் என்ன கேட்க வேண்டும், அவரிடத்திலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்தில் நாம் என்ன காரியத்தை அடைய முடியும் என்று உங்களால் அறிய முடியும். அவரை அறிந்திருந்த குற்றவாளி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நடந்து கொண்டான். எனவே அவனுக்கு மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் வரைக்கும் அவனை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, அவரை அறிந்து கொள்ளும் ஆர்வமுடையவர்களாய், இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசு எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவரோ, இந்த இயேசு எப்பேற்பட்ட நன்மைகளை செய்கிறவரோ, இந்த இயேசு எப்பேற்பட்ட தயவை உடையவரோ என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நொடிகளிலிருந்து அவர் எடுத்து உங்களை ரட்சித்து உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போக அவர் வல்லவராயிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். Thank you. God bless you.